ராகாவில் மர்மதேசம். சொல்லுங்க திரு சிவா, என்னதான் பாத்தீங்க, என்ன நடந்துச்சு? ஓகே, இது நான் கேம்பஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போது 2013 அப்போ எங்களோட ஃபேக்கல்ட்டி நாங்கள் லோரோங்க தங்குவோம். லைக் எங்களோட டிபிபி சொல்லுவாங்க. ஸோ அது பிறகு தங்குவோம். ஸோ அந்த டிபிபி பியில் 2 பாய்ஸ், எங்கள் காலேஜ் நாங்கள் இந்தியன்ஸ் 2 பேர் தான் தங்குவோம். எங்கள் சைடில் ஒரு 2 பேர். அது கொஞ்சம் தள்ளி இருக்குல்ல, அவங்க தள்ளி இருப்பாங்க அவங்க. அப்போ ஒரு நாள் என்ன நடந்துச்சு, நானும் என்னோட ரூம்மேட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது, இப்போ எனக்கு கால் பண்ணாங்க, நான் ரூமுக்கு வரடா அப்படி சொன்னாங்க. அப்போ நான் கால் பண்ணி, சரி வாங்கடா, மிட் செமஸ்டர் நினைக்கிறேன், எங்களுக்கு எக்ஸாம் வரும்போது நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஸோ இங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அரட்டை அடிச்சுக்கிட்டோம், அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க டைம்ல ஒரு 10:30 மணிக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வேற இடத்துல இருந்து, பெரும்பாலும் என் ரூம்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம் எல்லாமே. ஸோ அவனுக்கு கால் பண்ணி இந்த ரூமுக்கு வரடா அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அது ஒரு சின்ன 2 பேர் தங்க ரூம்ல ஒரு 7 பேர் நினைக்கிறேன், 7 பேர் கேதர் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப மணி ஒரு 11:30 இருக்கும். அப்ப என்னோட பக்கத்துல ஃபேக்கல்ட்டி சொன்னேன், அது 2 பேரு, நான் ரூமுக்கு போறேன்ல, மணி ஆயிடுச்சுன்னு சொன்னானுங்க. அப்ப நான் சொன்னேன், வேணாம், இல்ல போவாதீங்க, மணி ஆயிடுச்சு ரொம்ப. ஏன்னா கேம்பஸ்ல நிறைய ஒரு விபரீதமான சம்பவங்கள் நடந்துட்டு என்னோட சீனியர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு சுடுகாடா இருந்த இடம், 25 வருஷம் எக்ரிமெண்ட் போட்டு, அதெல்லாம் உண்மையா போய் எனக்கு தெரியல, ஒரு எக்ரிமெண்ட் பேஸ்ல நடந்தது. ஸோ இந்த எக்ரிமெண்ட் முடிஞ்சுதான் நீங்களாம் வந்திருக்கீங்க, அதுக்கு பிறகுதான் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ பஸ்ல 30 பேர் ஏத்திட்டு பஸ் கோசமா போயிருக்கு விடிக்கல், அந்த மாதிரி விஷயம்லாம் சீரியஸ் பார்த்து தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அது ஒரு பெரிய, எங்களோட கேரக்டா தங்குற இடம் பின்னால பெரிய காடு. ஸோ அது குறுக்கு வழியை யூஸ் பண்ணாம நம்ம சீக்கிரமா அடுத்து அந்த இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அது போயிடலாம். அது மிட் நைட்ல யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஃப்ரெண்டுகிட்ட. ஆனா அவங்க சிம்பிளா இதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, சரி நான் திங்கே தாங்க, இருந்தாலும் என்னோட தலைகணி போரும் நான் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது யார் போனா, என்னோட ரூம்மேட்டும் அவரும் போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப நான் இன்னும் பேலன்ஸ் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மணி 12:40 ஆயிடுச்சு. ஒரு 14 ஃபோன் பண்ற, ஃபோன் எடுக்கல. சரி என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம், அவங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சாமி கும்பிடுவேன். இந்த வைப்ரேஷன்லாம் இருக்குல்ல, அம்மா அப்பா சொன்ன வச்சு நான் கொஞ்சம் சாமி பேஸ் பண்ணி இருக்கனால என் ரூம்ல சாமி படம் அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன். அப்ப சரி என்னமோ ஆச்சு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் சுத்திட்டு போல, நானும் என்னமோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல வந்தாங்களே அடுத்த கேம்பஸ்ல வந்த பையனை கூட்டிட்டு நான் அந்த குறுக்கு பாதையில போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு பாதையில இருந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ரூம், அவங்க ரூம் கீழே இருந்து பார்த்தா அந்த ரூம் தெரியும். ஒரு லேடி உங்களை பார்த்துட்டு உள்ள போன எப்படி இருக்கும், ஒரு லேடி அப்படி பார்த்துட்டு அப்படி உள்ள போறாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு தெய்வ ஒரு ப்ரேயர்ஸ் அந்த இது இருக்க வாசி எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஃப்ரெண்ட் சொன்னேன், சம்திங்ஸ் ராங், ஸோ இவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இவனை கூட்டிட்டு போறேன் மெதுவா. நம்பாட்டிங்க கீதா, நான் போய் கதவை திறக்கிறேன். அந்த ரூம்மேட் சொன்னேன், அந்த ரூம்மேட்ல உள்ள ஒருத்தன், அவன் ஒரு லேடி கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்துருப்பான், கை வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. என்னை மேலே கீழே போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சம்திங் ராங். ஆமா, ஃப்ரெண்டு. ஆனா ஒரு லேடி மாதிரி உட்காந்துருக்காரு, கை மேல கால் மேல கால் போட்டு கைய ஒரு லேடி மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்ப நான் போனானே ஒரு மாதிரி ஒரு பாசியில ஒரு என்ன மொழின்னு தெரியல, பாசி நீ வெளியே போன்னு கை எட்டு வெளியே போன்னு கை ஷோ பண்றாரு என்னைகிட்ட, வெளியே போன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ண, அழகா கதுவை சாத்திட்டு இந்த ரூம்மேட்டு கூட்டிட்டு அந்த மத்த இடத்துல வந்தேன்னு சொன்னேன், அவனை கூட்டிட்டு நான் வெளியிட்டேன். எனக்கு என்ன பயம்னா, இவனுங்க போனவங்க ஆளை காணும், என்னாச்சு இவனுங்களை பண்ணிருச்சா அப்படி சொல்லி என்ன பண்ண, போன் அடிக்கிற போனை காணும். அப்ப எனக்கு சீனியர்ஸ் கால் பண்ற, சீனியர்ஸும் இல்ல, அந்த செமஸ்டர் மிட் செம்னால சீனியர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்ப யாரு என்ன பண்றது தெரியாம அப்ப இவனை கூட்டிட்டு என்ன பண்ண, நேரா என்னோட சாமி ரூமுக்கு போயிட்டு, நம்ம கீதா ஒரு கையில குங்கும் ஒரு கையில சப்பாத்தி எடுத்துட்டு நான் போறேன். எடுத்துட்டு என்னதான் நடக்குது பாக்குறதுக்கா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சது அதுதான். என் அம்மா சொல்லுங்க, சப்பாத்தி கண்டா பயப்படும், ஒரு சாமியோட திரு கண்டா பயப்படும் சொல்லிட்டு ஒரு கையில குங்கும் ஒரு கையில செப்பல் எடுத்து நான் போய்கிட்டு இருக்கும் போது அந்த 2 பேரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது காணப்போன்னு சொன்னேன், தலை தெறிக்க ஓடியாராங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்கு பூந்துருச்சு. நான் கேட்டேன், எப்படி பூந்துச்சுன்னா, இல்ல காலையில இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, குக் பண்ணிருக்காங்க, அதாவது நான்வெஜ் குக் பண்ணிருக்காங்க.
அப்ப அந்த ஸ்மெல்லுக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அந்த ஸ்மெல்லுக்கு வேலை வந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. இப்ப எனக்கு பயம்னா இவனை விரட்டணும். இந்த பேய் பூந்தது வந்து நம்மளுக்கு எந்த வழியும் தெரியல நம்மளுக்கு, இருந்தாலும் நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஆகணும், நம்ம அதை விரட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, எது நடந்தாலும் சரி, நீங்க எல்லாம் பின்னால வாங்க, நம்ம போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாடிக்கிட்டா அந்த செப்பலும் அந்த குங்குமத்தையும் எடுத்து நான் போய்கிட்டே இருக்கேன். அவனே என்ன நேர்த்து வந்துகிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். பேயை பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணிருங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? செப்பலும் அந்த குங்குமத்தையும் எடுத்து நான் போய்கிட்டே இருக்கேன். அவனே என்ன நேர்த்து வந்துகிட்டு இருக்கான். நேருக்கு நேர் வந்து நின்னுட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். அந்த குங்குமத்தை மூஞ்சில போட்டுட்டு, அவன் மூஞ்சில போட்டு சப்பல் எடுத்து 2 அடி அடிச்சன. அவன் தெளிவாயிட்டு, என்னோட நீ சப்பாத்தில அடிக்கிறீங்க, எனக்கு என்னாச்சு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன், உனக்கு நீ எங்க ரூமுக்கு வா அப்படி சொல்லிட்டு நேரா கூட்டிட்டு போயிட்டு வாஷ்ரூம்ல உட்கார வச்சு தலையாட மணி தண்ணி ஊத்தி அவனை ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு உட்கார வச்சோம். ஓகே, அவன்கிட்ட ஒண்ணு கேட்க வேணாம், அவனை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்து முடிஞ்சு அவன் படுத்துட்டான். ஒரு 10-15 மினிட்ஸ் படுத்துருப்பான்னு நினைக்கிறேன். படுத்து முடிஞ்சு எழுந்திருச்சான். கேட்டான் அவன்கிட்ட, என்ன அப்படின்னு கேட்டோம். அவன் சொன்னா, இல்ல எனக்கு ஒண்ணுமே ஆகல, இல்ல நீ நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு சம்திங் ராங் அப்படின்னா. இல்லடா, நீ பூர்வ எடுக்க சொல்லும் போது நான் போனேன் தானே, போகும்போது போர் எடுக்கிறவனுக்கு என்னோட ஃப்ரெண்ட், அவன் ரூம்மேட் சொன்னேன், அவர் வந்து கொஞ்சம் மந்திரம்லாம் தெரியும், அவருக்கு மஞ்சள் தெரியும், 2 பேர் போனோம்னு சொன்ன மந்திரம்லாம் தெரியும். அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, எப்பயும் ரூம் சாத்தும் போது மஞ்சள் எல்லாம் தெளிச்சு சாமி கூட நினைக்கிறேன். இவர் மந்திரம் படிக்க அதுக்கு வந்து ஆவேசத்தை இவருக்கு ரசம் பண்ணிருக்கு, உள்ள பூந்துருச்சு அவருக்கு. ஓகேங்களா? ஆனா அதுக்கு முன்னுக்கே அவர் ஃபீல் பண்ணிருக்கு, ஒரு காலப்பல் ஃபீல் பண்ணிருக்கு. ஒரு பிளாக்கான ஒரு உருவம் வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அவரே உருவத்துல பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அவர் வந்து பெருசா அது எடுத்துக்கல. ஸோ இது கிளம்புற டைம்ல அந்த நான்வெஜ்ஜுக்கும் அதுக்கும் என்ன நடச்சுன்னா, ஸோ அது வந்து கரெக்டா இவர் வந்து யூஸ்ட்ரைஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இவர் மேலே பூந்துருச்சு. ஸோ வந்த பிறகு அப்ப கேட்ட பிறகு ஒரு கொடூரமான உருவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் பயந்து போயிட்டோம். உண்மையிலே என்ன பண்றது, உண்மையிலே அவருக்கு என்னாச்சும் ஆயிருந்தா அதுக்கு நம்ம தான் பொறுப்பா இருப்போம், யாருமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஸோ இதெல்லாம் செட்டில் சொல்லிட்டு காலையில என்ன பண்ணோம், அவங்க அம்மா அப்பா கால் பண்ணோம். அம்மா அப்பா கால் பண்ணி இவரை மறுபடியும் அங்க விட்டுட்டு அப்ப சாமி பார்த்திருக்காங்க, அங்க போயிட்டாங்க. சொல்லுங்க, ஒரு பொம்பளை உருவம் அந்த இடத்துல அந்த காட்டு வேலையை சுத்திக்கிற டைம்ல இவங்க வந்து அசைவத்துல அந்த அசைவத்தோட ஸ்மெல்லுக்காக வந்து அது வந்திருக்கு. இவங்க மந்திர படிக்க அவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்குது. ஸோ அவர் ஒன்றும் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் பத்திரமா பாத்துங்க, ஒரு கனி கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்குது கேம்பஸ்ல. எத்தனை பேர் தலை இல்லாத போயிருக்கு, இந்த மாதிரி பஸ்ல ஆள் இல்லாம எத்தனை பேர் விழுந்துருக்காங்க, நிறைய இன்சிடென்ட். இது வந்து அக்ரிமெண்ட் பேஸ்ல நடந்த ஒரு விஷயம்னு சொன்னாங்க. பிகாஸ் நாங்க படிக்கிறது வந்து தாய்லாந்து பார்டர் கிட்ட ஒரு விஷயம்னால, ஸோ ஒரு கேம்பஸ் பேஸ்ல ஒரு பார்டர் பேஸ்ல வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஜஞ்சியான் இருக்கு சொல்லி நடந்த விஷயம் தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு மறக்க முறையில் புரியல, அது என்னது தலை இல்லாம யார், என்னது தலை இல்லாம பஸ் டிரைவருங்க. எத்தனை தடவை பஸ் டிரைவர் பார்க்கும்போது தலை முழுங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்குமா, யூனிஃபார்ம் போட்டு அப்படியே நடந்துட்டு போய்கிட்டு இருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க பார்க்கல, ஆனா எங்க சீனியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடந்துக்காது, இதெல்லாம் இந்த கேம்பஸ்ல நடந்திருக்கு. ஸோ பத்திரமா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு சமயத்துல நடந்து ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு நடந்து போகும்போது கிட்டார் வாசிக்கிற சத்தம், அந்த பியானோ வாசிக்கிற சத்தம், அந்த மாதிரி அந்த சத்தம் அப்படியே கேட்டுட்டே இருக்கும் எங்களுக்கு. ஸோ எதையும் போதை பண்ண மாட்டோம். நம்மளுக்கு எதையும் நம்ம ஓகே பரவாயில்ல எது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசாம போயிடுவோம், ஒன்றும் இருக்காது. ஆனா வந்து நம்ம கரெக்டா அதை கேட்டோமா சம்திங்ஸ் ராங் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நான் படுத்திருக்கும் போது கூட சொல்லுவாங்க, படுத்திருக்கும் போது கூட நம்ம ரொம்ப டயர்டா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப அழுதுகிட்டு இருந்தோமா சரி, நம்மள வந்து அட்டாக் பண்ணதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் நாட்டுக்காரன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். கேம்பஸ் 3rd செம் வரும்போது என்னை ரூம் மாத்திட்டாச்சு. என்னோட ரூம்மேட் வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்துலயே இருந்ததுனால அவர் வந்து இங்க தங்கல. அப்ப நான் என் ரூம்ல தான் தங்குவேன். நான் படுத்திருக்கும் போது ரொம்ப டயர்டா இருக்க டைம் எனக்கு ஃபீல் பண்ண சம்திங் ஸ்ட்ராங் சொல்லிட்டு என்னோட அலமாரி மேல ஒரு பிளாக் உருவம் அப்படியே கூனி குறுகி உட்காந்துருக்குமே, அந்த மாதிரி உட்காந்து
என்னை பார்க்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னா, அது நான் பயப்பட மாட்டேன். பயந்தா நம்மளுக்கு இதா அட்டாக் பண்ண எனக்கு தெரியும். பயப்பட மாட்டேன். அப்படியே கூனி குறுகி அப்படியே வெளியேறும். நான் படுத்திருந்து நான் போர்வு தலையோட போத்திருந்தேன்னா என்னோட பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னைய ஒரு மாதிரி ஆடி பக்குன்னு உங்களுக்கு பயம் வராது? கண்டிப்பா பயம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே திரும்பி இப்படி காரி துப்பிட்டு இப்படி படுத்துருவேன். இதான் எங்க அம்மா எனக்கு கொடுத்த டெக்னிக். சொல்லுவாங்க, ஏன்னா வெளிப்பட்டாலும் சரி உள்ள வரணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு நான் தெரியாத மாதிரி திரும்பிடுவேன். நான் அலறி அடிச்சு அது பெரிய விஷயமானு எனக்கு தெரியும். அதனால பார்த்துட்டு தெரியாத மாதிரி திரும்ப அப்ப மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு அந்த மாதிரி நடத்துவேன். நிறைய இன்சிடென்ட் கிட்ட இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். நான் அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள். இன்ன வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ நினைச்சா ஒரு ஆச்சரியமா இருக்கு. எந்த தைரியத்தை நீ ஒரு செப்பலும் ஒரு குங்குமத்தையும் நீ எடுத்துட்டு போயிட்டு அந்த பெய்ய விரட்டுறதுக்கு நீ போயிருக்க அப்படி சொன்னாங்க. ஸோ ஒரு தைரியம் தான், நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் தான். பயந்தமா அதை அட்டாக் பண்ணும்போது தெரியும். ஸோ எதுவாக தான் சமாளிக்கலாம் சொல்லிட்டு தான் அந்த ஒரு முடிவு எடுத்து நம்ம போனோம். அவ்வளவுதான். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.